சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். அனுதினம் ஆனந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 19/1/2026 இந்த நாள் குறித்து பஞ்சாங்கம் என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் தை மாதம் 5ஆம் தேதி திங்கட்கிழமை. திதி பார்த்தோம்னா வளர்பிறை பிரதமை திதி இரவு 2:14 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து வளர்பிறை த்விதீயை திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா உத்ராடம் நட்சத்திரம் பகல் 11:50 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து திருவோணம் நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. பகல் 11:50 வரை, அதாவது உத்ராடம் நட்சத்திரம் இருக்கின்ற வரை இந்த நாளானது ஒரு மரண யோகம் கூடிய நாளாக இருக்கிறது. அதனை தொடர்ந்து அமிர்த யோகம் என்பதும் வந்து விடுகிறது. இதுபோக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைக்கு வஜ்ரம் அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்திருக்கா. கரணம் பார்த்தோம்னா கிம்ஸ்துக்னம் அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்திருக்கா. இந்த நாளானது ஒரு மேல் நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே இஷ்டி அப்படிங்கிற வார்த்தையை கொடுத்திருப்பா. ஒவ்வொரு வளர்பிறை பிரதமை திதி நாளன்றும் நம்ம அந்த இஷ்டிங்கிற வார்த்தையை பார்த்துட்டு வரோம். யாகாதி கிரியைகளை செய்பவர்களுக்கு ஒரு உகந்த நாளாக இந்த நாளானது அமைந்திருக்கிறது என்பதுதான் அந்த வார்த்தைக்கான பொருள். இதுபோக இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே மாக சுத்த பிரதமை அப்படிங்கிறத கொடுத்திருப்பா. இது என்ன மாக சுத்த பிரதமை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சாந்திரமான மாதங்களிலே வரக்கூடிய மாக மாதத்தினுடைய முதல் நாளாக இந்த நாளானது அமைந்திருக்கிறது என்பதுதான் அதற்கான பொருள். இதுபோக இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே சியாமலா நவராத்திரி ஆரம்பம் அப்படிங்கிறத கொடுத்திருப்பார். அதாவது இந்த மாக மாசத்திலே வரக்கூடிய சாந்திரமான மாதங்களிலே வரக்கூடிய இந்த மாக மாதத்தினுடைய முதல் 9 நாள் பிரதமை திதியிலிருந்து அந்த நவமி திதி வரை வரக்கூடிய அந்த 9 நாட்களுமே சியாமா நவராத்திரி அப்படிங்கிறத சொல்லுவா. அதாவது ராஜமாதங்கியை பிரதானமாக பூஜை செய்பவர்கள் இந்த நாளிலே. ஆக இன்றிலிருந்து அந்த சியாமா நவராத்திரியினுடைய அந்த சியாமலா நவராத்திரியினுடைய முதல் நாளானது இன்று முதல் துவங்குகிறது. இது போக இன்றைய தினம் சோம சிரவண யோகம் அப்படிங்கிறதையும் கொடுத்திருப்பா. இது என்ன சோம சிரவண யோகம் அப்படின்னு சொன்னோம்னா சோமவாரம் என்று அழைக்கப்படக்கூடிய திங்கட்கிழமை நாளும் அந்த திருவோண நட்சத்திரமும் ஒன்றாக இணைகின்ற நாளைத்தான் சோம சிரவண யோகம் என்ற பெயரிலே சொல்லுவார்கள். இந்த நாளிலே ஒரு அன்னதானம் செய்தல் அல்லது ஒரு அன்ன சத்திரம் கட்டுதல், இது போன்ற ஏதாவது ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிக்கிறது, இந்த விஷயங்கள் எல்லாம் பண்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான பலனை தரும் அப்படிங்கிறதுக்காக நினைவூட்டுகிறோம். சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 6:39 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 5:59 சந்திர உதயம் என்பது காலை 6:49 சந்திர அஸ்தமனம் என்பது இரவு 6:36 சம்பவிக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை 4:58 முதல் காலை 6:39 வரையில் நீடித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது காலை 8:04 முதல் 9:29 வரையிலும், யமகண்டம் என்பது பகல் 10:54 முதல் மதியம் 12:19 வரையிலும், குளிகை காலம் என்பது மதியம் 1:44 முதல் 3:09 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:54 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு கிழக்கே சூலம் காலை 9:40 வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக தயிர் அருந்துவிட்டு கிழக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா இந்த கங்கை நதியில ஸ்நானம் பண்ணணும்னு ஆசைப்படுவா தெரியுமா. அந்த கங்கா ஸ்நானம் பண்ணா ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறவா நினைப்பா. கங்கையில ஸ்நானம் பண்ணா எல்லா பாவமும் போயிடும் நினைப்பா. ஆனால் நம்முடைய வசதி வாய்ப்புகள் அல்லது நம்முடைய காலச்சூழல் பனிச்சுமையின் காரணமாக கங்கைக்கு போக முடியல, காசி வரைக்கும் நம்மளால போக முடியலன்னு சொன்னா இங்கிருந்தே பண்ண முடியுமான்னு கேட்டா அதற்கான வாய்ப்புகள் பெருமளவில் உண்டு. அதனை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது இந்த கங்கை நதியிலே பிரவாகிக்கக்கூடிய அந்த ஜலமானது இங்க கூட பிரவாகம் பண்ணும் அப்படின்னு சொல்லுவா தெரியுமா. நம்ம சமீபத்துல கூட பார்த்தோம், அந்த திருவிசநல்லூர்ல ஐயாவாளுடைய அந்த நாள்ல பார்த்தோம்னா அப்படியே பொங்கி வரும், கிணத்துல இருந்து கங்கை ஜலம் பொங்கி வருங்கிற மாதிரிலாம் சாஸ்திரத்துல வச்சிருக்கா. எல்லாம் நிறைய பேர் போய் ஸ்நானம் பண்ணிட்டு வந்திருப்பா. இதே மாதிரி நம்ம துலா ஸ்நானம் அப்படிங்கறத எடுத்துட்டு இருப்போம் இல்லையா. அந்த ஐப்பசி மாதம் முழுக்க கங்கையானவள் காவேரியிலேயே பிரவாகிப்பாள் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிதான் நம்ம கங்கா ஜலம் தான் ஓடுறது அப்படிங்கிறதுனால தான் இந்த
துலாஸ்தானத்தை ரொம்ப விசேஷமா சொல்லி இருப்பார். ஈவன் அந்த காவிரி நதியினுடைய அந்த கதையை நம்ம பார்த்தா கூட, காவிரிங்கிறது இங்க எப்படி வந்தது, நமக்கு புராணமா பார்த்தோம்னா இந்த காவிரி மகாத்மியத்துல எப்படி சொல்றது, அகத்தியர் என்ன பண்ணார், இந்த கங்கா ஜலத்தை தன்னுடைய கமண்டலத்திலே எடுத்துக்கொண்டு வருகிறார். எதற்காக, இங்க வந்து சிவபூஜை பண்ணணுங்கிறதுக்காக தென் திசையை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறார் அல்லவா. அப்படி வரும் பொழுது அங்க கங்கையிலிருந்து ஜலத்தை எடுத்துட்டு கிண்டியில எடுத்துட்டு வராராம். இங்க இந்த ஊர்ல வந்து சிவபூஜை பண்ணணும்னு சொல்லிட்டு அப்படி வர்ற வழியில தான் அனுஷ்டானத்துக்காக நிற்கும் பொழுது உட்கார்ந்து வந்து சந்தியாவதனாதிகளை பண்ணிட்டு இருக்கார். அந்த நேரத்துல ஒரு காகம் என்ன பண்றது, அந்த கிண்டியை தள்ளி விட்டுறது கீழே. இந்த காகம் வந்து கிண்டியை தள்ளி விட்டு அதிலிருந்து அந்த நீரானது, கங்கை நீரானது பிரவாகிக்க தொடங்கியதுதான். அது காகம் தள்ளி விட்டதுனாலதான் அதுக்கு பேரு காவிரி அப்படிங்கிற மாதிரி வச்சிருக்கா அப்படிங்கறத சொல்றா இல்லையா. இப்படி அந்த காவிரிங்கிறதே ஒரு கங்கையினுடைய ஒரு பாட்டு தான் அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது நமக்கு வந்து அது நம்ம வந்து அப்படி ஒரு பூகோளவியல் ரீதியாக ஜாகிரபிக்கல் ரீதியாக ஒரு கனெக்ஷன் இல்லை அப்படின்னு சொன்னா கூட, நமக்கு புராணம் என்ன சொல்றது, காவிரியும் ஒரு புண்ணிய நதி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றது. இவ்வளவு ஏன் நம்ம வந்து சபரிமலைக்கு போகும்போது கூட சொல்லுவா இல்லையா, அந்த கங்கை நதி போல் புண்ணிய நதியாம் பம்பையில் நீராடி அப்படின்னே பாடுவா இல்லையா. இப்ப பம்பையில ஸ்நானம் பண்ணா கூட அது கங்கையில ஸ்நானம் பண்றதுக்கு சமானம் தான் அப்படிங்கிறதுக்கு ஆதாரம் வச்சிருக்காங்கிறதுக்காக சொல்றோம். அத்தனை ஏன் நம்ம ஊர்லயே கூட பார்த்தோம்னா இந்த தீர்த்தவாரி, சுவாமிக்கு தீர்த்தவாரி எல்லாம் பண்ணிட்டு இருப்பா. அந்த மாதிரி சுவாமிக்கு ஏன் தீர்த்தவாரி அந்த ஊர்ல அந்த நாள்ல பண்றான்னு சொன்னா, அந்த நேரத்திலே அந்த தீர்த்தத்திலே கங்கையானவள் பிரவாகிக்கிறாள் என்பதுதான் பொருள். அதனால்தான் சுவாமிகள்லாம் அந்த நேரத்துல, சுவாமி எல்லாம் வந்து அந்த நாள்ல அந்த இடத்துல தீர்த்தவாரி பண்ணுவா. உதாரணத்திற்கு நம்ம இந்த தென்பெண்ணை ஆறு அப்படிங்கிறது ஓடுறது இல்லையா, அந்த தென்பெண்ணை நதி ஓடுகின்ற எல்லா இடங்களிலுமே பார்த்தோம்னா இன்றைய தினம், அதாவது தை மாதம் 5ஆம் தேதி அன்றைக்கு பார்த்தோம்னா எல்லா ஊர்லயும் ஆற்று திருவிழா அப்படிங்கறத ரொம்ப விசேஷமா பண்ணிட்டு இருப்பா. இது என்ன ஆற்று திருவிழா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த நாளிலே எல்லா ஊர்லயும் அருகே இருக்கக்கூடிய எல்லா ஆலயங்களிலிருந்தும் அந்த உற்சவ மூர்த்திகள் வெளியே வருவா. வந்து இங்க வந்து தீர்த்தவாரி அப்படிங்கிறது ஒரு நடக்கும். சுவாமி வந்து தீர்த்தவாரி பண்ணிட்டு எல்லோருக்கும் காட்சி தருவார்கள். அதனால அங்க வந்து ஒரு திருவிழாவே வச்சிருப்போம், ஆற்று திருவிழான்னு சொல்லிட்டு நிறைய திருவிழா கடைகள்லாம் இருக்கும். எல்லாரும் புது ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு வருவா. வந்து சுவாமியை தரிசனம் பண்றதோட நிறைய இந்த குழந்தைகள்லாம் என்ஜாய் பண்ணுவா. ஆற்று திருவிழான்னு சொல்லிட்டு தென்பெண்ணை நதி ஓடக்கூடிய அத்தனை பகுதிகளிலுமே வைத்திருப்பார்கள். விசேஷமா பார்த்தோம்னா மணலூர்பேட்டையில இந்த திருவண்ணாமலையில இருந்து அருணாச்சலேஸ்வரர் சுவாமியை வந்து தீர்த்தவாரிக்கு வருவார். சுற்றி இருக்கக்கூடிய எல்லா ஆலயங்களிலிருந்தும் சுவாமிகள்லாம் எழுந்தருள்வார். அதே மாதிரிதான் ஒவ்வொரு ஊர்லயுமே பார்க்கலாம். எங்க ஊரான திருக்கோவிலூர்லயும் அந்த ஆற்று திருவிழாங்கிறது ரொம்ப பிரம்மாண்டமா நடக்கும். விழுப்புரத்தை ஒட்டி அந்த ஊர்லயும் நடக்கும், கண்டரக்கோட்டைன்னு சொல்லுவோம், அந்த ஊர்லயும் நடக்கும். இப்படி தென்பெண்ணை நதி ஓடக்கூடிய அத்தனை பகுதிகளிலுமே ஆற்று திருவிழா என்பது பிரமாதமாக நடக்கும். இதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தை மாதம் முதல் 5 நாட்களுமே, தை 1, 2, 3, 4 மற்றும் 5, இந்த 5 தேதிகளிலுமே அந்த தென்பெண்ணை நதியிலே கங்கையானவள் பிரவாகித்து வருகிறாளாம். அந்த கடைசி நாளான இந்த 5ஆம் நாள் அன்று எல்லா தெய்வ மூர்த்தங்களும் அங்கே தீர்த்தவாரிக்காக வருகிறார்கள். ஏன்னா கங்கை நதியே ஓடுறதுங்கிறது ஐதீகம். இதற்கு ஆதாரம் என்ன சார்னு சொன்னா, கங்கா ஜலத்தை எடுத்து வச்சா கெடாதுன்னு சொல்லுவா தெரியுமா. அப்படியே நீங்க எடுத்து ஒரு ஸ்டோரேஜ் பண்ணி, நம்ம கூட காசிக்கு போயிட்டு வந்தா ஒரு சொம்புல வந்து ஒரு பேக் பண்ணி வாங்கிட்டு வருவா. ஏன்னா இங்க வீட்டுல வந்து யாராவது போயிட்டாலும் சரி, இல்ல வீட்டுல ஏதோ ஒரு பூஜை பண்ணாலும் சரி, இந்த கங்கா ஜலத்தை சேர்த்துக்கலாம், கெடாம அப்படியே பத்திரமா இருக்கும். மத்த நாள்ல ஏதோ ஒரு தண்ணியை பிடிச்சி வச்சாலும் அந்த தண்ணியில புழு பூச்சி எல்லாம் வந்துருங்கிற மாதிரி சொல்லுவா இல்லையா. ஆக கங்கை ஜலம் மட்டும்தான் கெடாதுன்னு சொல்ற மாதிரி, இந்த தை மாதம் முதல் 5 நாட்களுமே ஓடுகின்ற அந்த தென்பெண்ணை நதியிலே ஓடுகின்ற அந்த தீர்த்தத்தை எடுத்து வைத்தால் கங்கை நதி போல் கடைசி வரை கெடாமல் இருக்கும் அப்படிங்கிறத ஆதாரத்தோடு நிரூபித்திருக்கிறார்கள். ஆக அதனாலதான் இந்த நாள்ல தென்பெண்ணை நதியில கங்கை ஓடுறது அப்படிங்கிறதுனாலதான் அங்கே ஆற்று திருவிழா என்பதே நடக்கிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஆக இந்த மாதிரி அந்த நதிக்கரையில வசிக்கக்கூடிய மக்கள் அல்லது அருகிலே ஒரு 50-100 கிலோமீட்டருக்குள்ள இருக்கக்கூடிய மக்கள்லாம் என்ன பண்ணணும், அங்க போய் அந்த ஆறிலே ஸ்நானம் செய்ய வேண்டும். அதே மாதிரிதான் மாசி மகம் நாள் என்று பார்த்தோம்னா விருத்தாசலத்துல மணிமுக்தா நதி அப்படிங்கிறது ஓடிட்டு இருக்கோம். விருத்தாசலத்துல மணிமுக்தா நதி, மணிமுத்தாறு என்பது வேறு. மணிமுத்தாறுங்கிறது திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கும். இது வந்து மணிமுக்தா நதி அப்படிங்கிறது விருத்தாசலத்துல ஓடும். அந்த இதுல பார்த்தோம்னா அது காசிக்கு வீசம் பெருசு விருத்த காசி அப்படின்னு சொல்லுவா. அதுக்கு பேரு விருத்த காசின்னே பேரு. அந்த நாள்ல இந்த மாசி மகம் நாள்லதான் எல்லாரும் வந்து ஸ்நானம் பண்ணிட்டு பித்திருக்களுக்கு எல்லாம் முன்னோர்கள் கடன்களை செய்து கொண்டிருப்பார்கள். ஏன்னு சொன்னா அந்த நாள்ல அங்க கங்கையே ஓடுறது.
அது காசிக்கு சமானம். அங்க ஸ்நானம் பண்ணி அந்த ஒரு நாள் மட்டும்தான் அந்த மகத்துவம்ங்கிறது இருக்குன்னு சொல்லுவா. அந்த நாள்ல நம்ம பித்திருக்களுக்கான முன்னோர்கள் கடன்களை செய்யும் பொழுது அது காசியிலேயே சென்று, காசிக்கு சென்று செய்ததற்கான பலனை கொடுத்து விடுகிறது அப்படிங்கிறதுக்காக அங்க ஸ்தல புராணங்களை எல்லாம் வைத்திருக்கிறார்கள். அதெல்லாம் நம்ம பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். ஆக இந்த பாரத தேசத்திலே ஓடக்கூடிய அத்தனை நதிகளுமே புண்ணிய நதிகள் தான். இந்த பாரத தேசமே ஒரு புண்ணிய பூமி தான். அதனை நன்றாக உணர்ந்து கொண்டு அந்த ஆறுகளை நல்லபடியாக பராமரிக்க வேண்டும். அந்த ஆறுகளிலே இந்த கழிவு நீர்கள் சென்று கலப்பதை தடுக்க வேண்டும். பொதுமக்களாகிய நாமும் அந்த ஆறு பகுதிகளை, அந்த ஆறினை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக சொல்லிக்கிறோம். இந்த தகவலோடு இன்றைய தினம் உங்களிடமிருந்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு புதிய தகவலோடு சந்திக்கிறேன். அன்பர்கள் அனைவருக்கும் அனுதினமும் ஆனந்தமாய் அமைய பிரார்த்திக்கிறேன்.